என்ன சொல்லியா ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லை சும்மா தான். சரி ஓகே, மார்ச் மந்த் ஆயிடுச்சு. உங்கள் டேக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சிட்டிங்களா? பண்ணிட்டேனே. எதில் பண்ணியிருக்கீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணா பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஆமாம். ஏன், என்ன ரீசன்? அது சேஃப்னு சொன்னா அதனால இன்வெஸ்ட் பண்ணேன். பிபிஎஃப் வந்து ஒரு லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீம். இதை நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான இன்வெஸ்ட்மெண்ட். இது யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் நோ ரிஸ்க். எனக்கு ரிஸ்கே வேண்டாம், என் அமௌண்ட் நான் வந்து அதில் போடுறதுல பிபிஎஃப்ல போடுறது வந்து சேஃபாக செக்யூராக எனக்கு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் மினிமம் 10 இயர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. மினிமம் வந்து 15 இயர்ஸ் இதில் லாக்இன் பீரியட் இருக்குது. ஓ மை காட். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணணும்னா இட் வில் டேக் 15 இயர்ஸ் உங்களுக்கு டைம் ஆகும் எடுக்கிறதுக்கு. இதில் 7 இயர்ஸ் கழிச்சு பார்ஷியல் வித்ட்ராவல் வேணும்னா பண்ணலாம். உங்கள் ஃபுல் வித்ட்ராவல் உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கணும்னா இட் வில் டேக் 15 இயர்ஸ் உங்களுக்கு எடுக்கும் அது ஃபுல் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு. இதை பற்றி நான் கேட்கவே இல்லையே. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ பிபிஎஃப் வந்து யாருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ்டாக இருக்கணும், நான் வந்து ரிஸ்கே எடுக்கக்கூடாது, எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டே பண்ணக்கூடாது, எனக்கு வந்து சொன்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் பிபிஎஃப். பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால முக்கியமான அட்வான்டேஜ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதில் வர இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் மெச்சூரிட்டி நம்மளுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக டேக்ஸ் ஃப்ரீயாக வரும். வர மெச்சூரிட்டி அமௌண்ட்ல யூ டி நாட் பே அ சிங்கிள் ருபி வந்து நம்ம டேக்ஸா கட்டணும் அவசியம் கிடையாது. ஸோ தட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் பிபிஎஃப். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிக்விடிட்டி. 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்களால் கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது, 7 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து க்ரோத் வேணாம், எனக்கு டேக்ஸ் சேவிங் பர்பஸ்க்காக தான் பண்ணுறேன், அதனால வந்து கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி பீப்புள் இந்த வந்து 80s இருக்கவங்க 70s இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபாதர்கிட்டயோ மதர்கிட்டயோ சொன்னீங்க டேக்ஸ் சேவிங்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பிபிஎஃப் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஏன்னா இட் இஸ் பீன் லாங் ரன்னிங் அண்ட் எல்லாரும் பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து சேஃபாக இருக்கணும், எப்பவுமே வந்து கேரண்டீடாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு பிபிஎஃப் சூட்டபுளாக இருக்கும். கரண்டாக பிபிஎஃப்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7.1% இப்போ கொடுக்கறது இட் மே கோ டவுன் இன் த ஃபியூச்சரில் பிபிஎஃப்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ கரண்ட் ரேட்டே பார்த்தீங்கன்னா 7.1%. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8%லாம் இருந்தது ஒரு காலத்தில், ஆனால் வந்து அது கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க டவுன் த லைன் 15 இயர்ஸில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இஎல்எஸ்எஸ் வந்து கவர்மெண்ட் தான் ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து செக்ஷன் 80Cல நீங்கள் 1.5 lakhs வரைக்கும் டேக்ஸ் சேவிங்ஸ்க்கு நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இஎல்எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா டாப் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாருமே இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் வச்சுருக்காங்க. இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன மெயின் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெரும்பாலும் வந்து 90% ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கும். ஈக்விட்டியா? அப்படினா ரிஸ்க் ஆச்சு. கண்டிப்பா ரிஸ்க் இருக்கு. இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து லார்ஜ் கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 100%ல லார்ஜ் கேப்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல 10 to 15% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மீதி எல்லாமே அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கும். ஸோ இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 years தான் லாக்இன் பீரியட் அதுல. ஸோ பிபிஎஃப்ல உங்களுக்கு 15 years லாக்இன் பீரியட். ஆனா இஎல்எஸ்எஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3 years தான். நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா 1.5 lakhs நான் டேக்ஸ் இந்த சேம் டேட் ஆஃப்டர் 3 years நான் வந்து அந்த அமௌண்ட்டை நான் ரிடம்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் இஎல்எஸ்எஸ். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஎல்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் பிபிஎஃப்ல உங்களுக்கு 7.1% தான் வந்து ரிட்டர்ன் தராங்க. இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸில் ஆவரேஜாக உங்கள் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 12% 13% மேலே தான் இருக்குமே தவிர அது கீழே முக்கால்வாசி ஃபண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது. எப்போவுமே ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் மாதிரி அப் அண்ட் டவுன் போயிட்டே தான் இருக்கும். ஸோ இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் அதே மாதிரி தான், ப்ரைஸஸ் ஏறும் இறங்கும். பட் டைம் ஹாரிசன் நம்மளுக்கு லாக்இன் பீரியட் 3 years இருக்கிறதுனால அதை பற்றி பெருசாக நம்ம கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லைனா இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மெயினாக 2 factors வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். ஒன்று வந்து உங்கள் ரிஸ்க் அப்பிடைட், இன்னொன்று வந்து உங்கள் டைம். பிபிஎஃப்ல ரிஸ்க் கிடையாது, கேரண்டீட் இன்ட்ரெஸ்ட்,
7.1%. ELSSல ரிஸ்க்கு பிபிஎஃப்பை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஜாஸ்தி ரிஸ்க்கு, பட் ரிட்டர்ன்ஸ் ஆர் ஹையர். அதே மாதிரி உங்களுக்கு டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்ல வந்து நீங்கள் மினிமம் வந்து 15 வருஷம் அதில் இருக்கணும், இல்லை 7 இயர்ஸ் கழிச்சு தான் பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ண முடியும். இதுவே இஎல்எஸ்எஸ்னா உங்களுக்கு 3 இயர்ஸில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு பிபிஎஃப்ஆ இஎல்எஸ்எஸ்ஸாக டிசைட் பண்ணுறதுக்கு. சரி, நீங்கள் வந்து ஒரு பிபிஎஃப் இன்வெஸ்டர், நான் வந்து ஒரு இஎல்எஸ்எஸ் இன்வெஸ்டர். நீங்கள் கடைசி 15 வருஷமாக 1.5 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபான்னு நீங்கள் பே பண்ணிகிட்டே வரீங்க உங்களோட டேக்ஸ் எக்ஸம்ஷன் பர்பஸ்க்காக. நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு 15 வருஷமாக கட்டியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22,50,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. நானும் 22,50,000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் கரண்ட்டாக மெச்சூரிட்டி அமௌண்ட் 15 வருஷம் கழிச்சு பிபிஎஃப்ல எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 7%னா ஒரு 30 லட்சம் இருக்கும். அதே மாதிரி நான் இஎல்எஸ்எஸ்ல போட்டிருக்கேன் இல்லையா, எந்த எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களது ஒரு 40-45 இருக்குமோ? ஸோ இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுமா இல்லை பிபிஎஃப்ல இன்வெஸ்ட்